राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो नंदगोप महाराज की जय। जय बोलो यशोदा मैया की जय। जय बोलो नंदग्राम की जय। जय बोलो मंदाकिनी माता की जय। जय बोलो सोना नदी की जय। அழகான கேதார கண்டத்தில் மந்தாகினி நதிக்கரையில் இன்னைக்கு இப்போ உட்கார்ந்துருக்கேன். சோனா நதியும் மந்தாகினி நதியும் சேரக்கூடிய இடம்தான் சோன் பிரயாகை அப்படின்னு சொல்லுவார்கள். பஞ்சப்பிரயாகையில் இது வராது. இந்த பஞ்சப்பிரயாகைன்றது பத்ரி டு ரிஷிகேஷ் ரூட்டில் இருக்கிறது மட்டும்தான் பஞ்சப்பிரயாகை. அதிலே நடுவில் கல்பகங்கா சேர்ற ஒரு பிரயாகை தனியாக உண்டு, கருடகங்கா சேர்ற பிரயாகை தனியாக உண்டு, லக்ஷ்மண் கங்கா சேர்ற பிரயாகை தனியாக உண்டு. அந்த பிரயாகையெல்லாம் எடுத்துக்கிறதே இல்லை. மெயினான பிரயாகைனா அலக்கநந்தா, அப்புறமா தௌளி கங்கா, அதுதான் விஷ்ணு பிரயாகை. அடுத்தது அலக்கநந்தா, நந்தாகினி, அதுதான் நந்த பிரயாகை. அப்புறம் அலக்கநந்தா பிண்டார் நதி, அதுதான் கர்ணப்பிரயாகை. அடுத்தது அலக்கநந்தா மந்தாகினி, அதுதான் ருத்ரப்பிரயாகை. கடைசி அலக்கநந்தா பாகீரதி தேவப்பிரயாகை. இப்படி 5 பிரயாகை. இதெல்லாம் பத்ரி ரூட். இந்த பக்கத்தில் சொன்னேன் இல்லையா, கரெக்டாக சோன் பிரயாகை. இப்போ நான் தங்கியிருக்கிற இடத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் கௌரி குண்ட். கௌரி தேவி சிவபெருமானை குறித்து தபஸ் பண்ண இடம். சாதாரணமாக அந்த தீபாவளி சமயத்தில் ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாட்டினுடைய சில பகுதிகளில் கேதார கௌரி விரதம்னு ஒன்று எடுப்பார்கள். ஸோ கேதாரநாதனுக்காக கௌரி இருந்த விரதம் தான் கேதார கௌரி விரதம். ஸோ இப்போ நான் தங்கியிருக்கிற இடத்துலேருந்து ஒரு 18-20 கிலோமீட்டர், ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணால் திரியுகி நாராயணன்னு ஒரு ஸ்தலம். அங்கே தான் நம்ம சிவபெருமான் பார்வதி தேவியினுடைய திருக்கல்யாணம் நடந்த இடம். நான் உட்காந்துருக்க இடத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் முன்காட்டியா கணபதி, சிற்காட்டா கணபதினு ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. சிவபெருமான் விளையாட்டாக கணபதியினுடைய தலையை வெட்டின இடம். ஸோ தலையில்லாத கணபதி இருக்கக்கூடிய இடம் இந்த சிற்காட்டா கணபதி ஆர் முன்காட்டியா கணபதி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல உட்காந்துட்டு 251வது நாள் அழகாக விரஜமண்டல பரிக்கிரமா விருந்தாவனத்தை கண்டோமே கேட்டு இருக்கும். இந்த பாகவதத்தில் முக்கியமாக நலகூபரன் மணிகிரீவன், குபேரனுடைய பிள்ளைகள் அப்சரஸ்திரிகளோட சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருந்தது மந்தாகினி நதிக்கரை அப்படின்னு காண கிடைக்கிறது. அந்த மந்தாகினி நதிக்கரையில் தான் நம்ம நாரதர் அவர்களை பார்த்துட்டு மரமாக போங்கள் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டார். ஸோ மந்தாகினின்றது கேதாருக்கு பின்பக்கத்து மேலேருந்து வருது. ஸோ கேதார்லேருந்து இவ்வளோ தூரம் மந்தாகினி ஓடிண்டே இருக்கா. ஸோ இது எந்த இடத்துல வேணாலும் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம். மந்தாகினி நதியை பற்றி நிறைய இடங்களில் விஷயங்கள் வர்றது. ஸோ இன்றைக்கும் இந்த விரஜமண்டலத்தில் கேதார்நாத் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. எப்படி பத்ரிநாத் இருக்கோ அந்த மாதிரி கேதார்நாத் இருக்குது. ஏன்னா இந்த சார்தாம் யாத்ரா ஏதோ இன்றைக்கி புதுசாக ஆரம்பித்தது இல்லை. கிருஷ்ணன் காலத்துக்கெலாம் முன்னாடியிலேருந்தே இந்த சார்தாம் யாத்ரா இருக்குது.
ஸோ ஒரு சந்தர்ப்பத்தில் நந்தகோபர் ஆசைப்படுறார், போய் சார்தாம் யாத்ரா போயிட்டு வந்துடணும் அப்படின்னு. யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார், பத்ரி எல்லாம் பார்த்துட்டு வந்துடணும் ஆயுசில். கண்ணன் தான் இல்லை இல்லை போக வேண்டாம்ப்பா, எல்லாம் இங்கேயே இருக்குன்னு சொல்லி இவர்களுக்காகவே விசேஷமாக பகவான் இந்த விரஜமண்டலத்தில் கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத் 4 இடத்தையும் அங்கே கொண்டு வந்துவிட்டான். அவ்வளோ சிரேஷ்டம். அதனால் விரஜமண்டலத்துக்குள்ளே போய் இதை பார்த்தாலே சார்தாம் போயிட்டு வந்த புண்ணியம் உண்டு. ஏன்னா கண்ணன் இந்த கடுமையான இமாலயன் டெரைனில் எல்லாராலையும் வந்து பார்க்க முடியாதுன்றதற்காகவே விரஜமண்டலத்தில் சார்தாமியம் கொண்டு வந்து வச்சுருக்கான். அதில் நான் பத்ரிநாத் பார்த்துருக்கேன், இன்னும் கேதார்நாத் பார்க்கறதுக்கு அங்கே சங்கல்பம் வரல, போய் பார்க்கணும், போய் சந்தர்ப்பம் கிடச்சோன்னு. ஸோ நந்தகோபர், இந்த நந்த கிராமம் அவ்வளோ விசேஷம். அதில் ஜோரா நாம உத்தவ் கியாரி, அவ்வளோ அழகாக அந்த இடத்த தான் பார்த்தோம். உத்தவனுக்கு அவ்வளோ அழகாக கோபிகைகள் பக்தினா என்ன, பாவம்னா என்ன, ஸ்ரத்தைனா என்ன, நம்பிக்கைனா என்ன, நாமஜபம்னா என்ன, பிரேமைனா என்ன, கிருஷ்ண விரகம்னா என்ன, கிருஷ்ண தாபம்னா என்னன்னு புரிய வச்சுட்டா. தாபப்படுறது அப்படின்னு இல்லையா, தாபம்ன்ற வார்த்தைக்கு நமக்குலாம் அர்த்தமே தெரியாது. கோபிகைகள் இடத்துல பார்த்தோம்னா அந்த தாபம் அப்படின்றது தெரியாது. ஸோ இதெல்லாம் உத்தவனுக்கு புரிஞ்ச இடம் உத்தவ் கியாரி அப்படின்னு பேர். உத்தவ் கியாரி இருக்கிற இடம்தான் பக்கத்தில் தான் விஷாகா குண்டம். அங்கே தான் விஷாகா குஞ்சா, குஞ்சம்னா ஒரு நிகுஞ்சம் சொல்லுவோம், கொடி வீடு வீடு அந்த மாதிரி. இந்த உத்தவ் கியாரி இருக்கிற இடத்துல தான் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய குண்டம் தான் விஷாகா குண்டம்னு பெயர். விஷாகா ராதாராணிக்கு ரொம்ப பிடிச்சவள். லலிதா, விஷாகா இவ 2 பேரும் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக ராதாராணியினுடைய சப்போர்ட்டர். அதாவது கண்ணன் சொல்கிற மெசேஜை கொண்டு போய் ராதாராணிக்கு சொல்கிறது, ராதாராணி சொல்கிறத வந்து கண்ணன் கிட்ட சொல்கிறது. இப்போ ஜெயதேவர் அஷ்டபதியில் வந்து ஒரு தோழி வந்து ராதாராணி கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாள். அது யாருன்னு கேட்டால் முக்கியமாக லலிதா, விஷாகா இவா 2 பேர் தான் இருப்பாள். அந்த விஷாகா அவ்வளவு புத்திசாலி, நிறைய விஷயங்கள் அவ்வளோ அழகாக நடத்தி காட்டுவார். ராதிகா கிருஷ்ணனுடைய ஏதாவது ஒரு சண்டையெல்லாம் வந்துடுத்து, ஒரு ஊழல் வந்தாச்சுன்னா அவள் தான் அதை போய் தீர்த்து வைப்பாள். அது எப்படி தீர்த்து வைப்பான்னா, கண்ணன் மட்டும் எங்கேயாவது ராதாராணி ஏதான வம்படிச்சுட்டான், ராதா டல் ஆகிட்டான்னா கண்ணன் முடிஞ்சான். அப்படி திட்டி விட்டுருவா, நீ பண்ணது தப்பு தான்னு கண்ணனை சாரி கேட்க வச்சுடுவா. அவ்வளவு தூரம் ஒரு வாக்கு சாதுரியம் விஷாகாவுக்கு உண்டு. அதனால் எப்பொழுதுமே ராதாராணி இந்த விஷாகா சொன்னால் அப்படியே கேட்டுடுவா. ஏன்னா அவள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். அத்தனை சிரேஷ்டம் இந்த விஷாகா குண்டா, விஷாகா குஞ்சா. அது பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போயாச்சுன்னா லலிதா குண்டா, லலிதா தேவியினுடைய குண்டம். நம்ம நிதிவனம், அதுக்கப்புறமா சேவா குஞ்ச், இந்த இடத்துலையுமே லலிதா குண்ட், விஷாகா குண்ட் உண்டு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இங்கே விஷாகா குண்ட் பக்கத்தில் இன்னொரு இடத்துல லலிதா குண்ட். இந்த இடத்துல பக்கத்துலேயே ஒரு அழகான ஜூலன ஸ்தலி, அதாவது ஊஞ்சல் ஆடுற ஸ்தலம் உண்டு. இந்த பிருந்தாவனம் நிறைய இடங்களில் அங்கங்கே ஜூலன் ஸ்தலி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த ராதா குண்ட், ஷாம் குண்டு கரையிலேயே 2 இடத்துல அந்த ஊஞ்சல் விளையாடுற இடம் இருக்குது. அந்த மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு ஊஞ்சல் ஸ்தலம் இருக்குது. ஜோரா இந்த இடத்துல ஒரு சந்தர்ப்பத்தில் நாரதர் வர்றார். நாரதர் எப்பொழுதுமே ஏதான ஒரு வம்பு பண்ணுறது அவருடைய சுபாவம். அது வந்து லக்ஷ்மியா, நாராயணனா, சிவபெருமானா, பார்வதியா, அதெல்லாம் கிடையாது. இப்போ சிவபெருமான் குடும்பத்தில் ஒரே ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்டு முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண. அதனால்தான் நாரதர் சொல்லும் பொழுது நாரதக கலகப்பிரியக அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு கலகத்தை உண்டு பண்ணுறது பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நாரதர் கலகம் நன்மையில் முடியும் அப்படின்னும் சொல்கிறது உண்டு. இன்னொன்று, நாரதர் வந்து
பகவான் என்ன சொல்கிறானோ அதுதான் பண்ணுவார். ஸோ நாரதருடைய கலகத்துக்கு எல்லாத்துக்கும் ஆதி யாருன்னா ஸ்வயம் திரிவேணி கிருஷ்ணா தான். ஸோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாரதர் இப்படி வரார். அப்பப்போ வந்து கிருஷ்ணனை பார்த்துட்டு போவார், ராதாராணியை பார்த்துட்டு போவார். அப்போல்லாம் பகவான் நாரதர் போன பேர் சொல்லுவான், ராதே நாரதர்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு. எதையான ஒன்று விளையாட்டுக்கு பண்ணுவார், என்றைக்காவது எதான ஒரு விளையாட்டுக்கு பண்ணார்னா ரொம்ப அதை சீரியஸாக எடுத்துட்டு டென்ஷன்லாம் ஆகிடாதே அப்படின்னு முன்னாடியே சொல்லி வைக்கிறான். ஏன்னா இவருக்கு இதே தான் வேலை அப்படின்னு சொல்லிடுறான். ஒரு நாள் என்ன ஆகிறது, கிருஷ்ணன் வந்து ராதாராணி வரணுன்றதுக்காக அந்த லலிதா குண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜூலனஸ்தலியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சுகமாக அப்படி உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு, ராதாராணி வரட்டம்னு. அப்போ என்ன பண்ணுறான், இந்த லலிதா சഖி வந்து எப்பொழுதுமே அப்படி ஊஞ்சல்லாம் ஆட போகிறா, இல்லாட்டி எதாவது இடத்துல மீட் பண்ண போகிறான்னா அழகான மலர்கள்னால ஜோராக மாலை கட்டுவாள் அந்த லலிதா சഖி. ராதைக்கு ஒன்று, கண்ணனுக்கு ஒன்று, ரெண்டு பேர் சேர்ந்து போட்டுக்கிற மாதிரி மாலை இதெல்லாம் கட்டுவாள். அப்போ கரெக்டாக மாலை கட்டும் பொழுது கிருஷ்ணன் கட்டின்னு இருக்கா, நாரதர் அங்கே வந்துட்டார். வந்தவுடனே ராதா இன்னும் வரலை. அப்போ நாரதர் பார்த்தா நீ நல்ல விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணியாச்சு. அப்போ இந்த லலிதா வந்து நாரதர் கிட்ட கேட்குறா, சுவாமி இது கிருஷ்ணனுடைய லென்த்துக்கு ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்குமா, ரெண்டு பக்கம் தோளில் போட்டால் இல்லாட்டி கம்மியாக இருக்குமா, இப்படியெல்லாம் கேட்டவுடனே உடனே ஒரு நாரதர் சொல்கிறார், லலிதா நீ ஒன்று பண்ண, கிருஷ்ணன் தான் இருக்கானே, கிருஷ்ணன் தோளில் போட்டு அளந்து பார்த்துடலாமே அப்படின்னு சொல்ல, லலிதா இல்லை வேண்டாம், இல்லை அதனால் ஒன்றும் தப்பு இல்லையம்மா, நீ கிருஷ்ணனுக்காக தானே பண்ணுறாய் அப்படின்னு சொல்ல, அண்ணன் லலிதா வந்து சரி அவளுக்கு யாரும் யோசனையே கிடையாது, அழகாக கிருஷ்ணனை நிற்க வச்சு அப்படி அளக்கிறா. அப்போ நாரதர் சொல்ல, கிருஷ்ணா இந்த லலிதா இவ்வளோ கைங்கரியம் பண்ணுறா, இந்த லலிதாவுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணப்படாத, அப்படி இந்த ஜூலியால் உட்கார நீ என் லலிதா நான் அப்படி ஆட்டி விடுறேன்னு. யூஸ்வலாக ராதையும் கண்ணனில் உட்காருவா, லலிதா ஆட்டி விடுவான். இன்றைக்கி நாரதர் இப்படி சொன்னவன்னா கிருஷ்ணா அதுக்கு என்ன, அவ்வளோதான் அவன் ஒத்துண்டாச்சு, ஒன்றும் கவலையே இல்லை. அப்போ லலிதா சொல்கிறா, இல்லை வேண்டாம், எப்போ வேணால் ராதாராணி வந்துடுவா, அப்புறம் அவள் டென்ஷன் ஆகிடுவா, அவள் வருத்தப்படுவா, வேண்டாம், ரொம்ப அழகாக அவள் சொல்கிறா. அப்போ பகவான் சொல்லலாம், அதில் ஒன்றும் இருக்கம்மா, நீ என் கூட உட்காந்து ஆடுறது அதான் ஒன்றும் வருத்தம்லாம் கிடையாதுன்னு சொல்ல. நாரதர் சொல்லார், எவ்வளோ கைங்கரியம் பண்ணுற, அந்த கைங்கரியத்துக்கு உனக்கு ஒரு க்ரெடிபிலிட்டி வேண்டாமா, அதுக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டாமா, நம்ம கண்ணன் தானே, நம்ம ராதாராணி தானே அப்படின்னு சொல்ல. உடனே லலிதா சிரிச்சுட்டே சொல்கிறா, சரி நாங்கள் உட்காந்துருவோம், யார் ஆடுறது ஊஞ்சலை, நான் ஆடுறேனே, எனக்கு இதை விட வேற என்ன பெரிய பாக்கியம் சொல்ல. கண்ணன் உட்காந்தாச்சு, பக்கத்தில் ராதாராணியோட பொசிஷனில் லலிதா உட்காந்தாச்சு, நாரதர் ஜோராக அந்த ஜூலாவை ஆட்டுறார் ஊஞ்சலை. லலிதாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவள் எல்லாருமே கிருஷ்ண பிரேமையில் திளைச்சிட்டு கிடக்கிறவாள் தானே. கொஞ்சம் இப்படி ஆட்டின்னு இருக்கா, கரெக்டாக ராதாராணி என்ட்ரி. ராதாராணிக்கு பயங்கர கோபம். அது அவள் இருக்கும்பொழுது வரவில்லாமல் எப்படி, அப்போ ரொம்ப கோபம் வந்துடுத்து. உடனே அதுக்குள்ளே லலிதா ராதே ராதே, அப்போ தான் லலிதா சொல்ல, ராதாராணி வந்துருவா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ராதாராணி வர கோபத்தில் உதடு துடிக்கிறது. இப்போ ராதாராணிக்கிட்ட லலிதா சொல்கிறா, ராதே நாரதர் சொன்னார், அவர் தான் ஆட்டுறார். பார்த்தா நாரதர் அந்த சீன்லேயே இல்லைங்க, நல்லா வேகமாக ஆட்டி விட்டாச்சு. ராதாராணி வர்றதை பார்த்தோன்னே எங்கேயோ போய் ஒளிஞ்சுட்டாச்சு. அவ்வளோதான். ராதாராணிக்கு பயங்கர கோபம், லலிதா கிட்ட சண்டைக்கு வரா. அப்போ உடனேயே அழகா ராதாராணி அப்போ சொல்கிறா, ஒத்துக்க மாட்டேங்கிற ராதாராணிக்கு அந்த கோபம் வரதான்னு செய்யும். அப்போ ராதாராணிக்கிட்ட கிருஷ்ணன் வந்து கையெல்லாம் கூப்பி இதுவரை இல்லை, லலிதாவுடைய குற்றம் எதுவுமே இல்லை, அவள் நம்ம ரெண்டு பேருக்காக தான் இந்த ஊஞ்சல்லாம் அலங்காரம் எல்லாம் பண்ணி இதுவர் உனக்கு ஒரு மாலை எனக்கு ஒரு மாலை எல்லாம் தயார் பண்ணியிருக்கா. நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா, எல்லாத்துக்கும் காரணம் நாரதர். ராதாராணி இப்படி கிண்டலாக சொல்லி, எங்கே உனக்கு தெரியாத ராதே, இங்கே தான் எங்கேயோ ஒளிஞ்சுட்டு இருக்கார் அந்த ஆள்.
எங்கேயோ ஒளிஞ்சு நின்று வேடிக்கை பார்க்குறார். உன் கோபத்துக்கு முன்னாடி தைரியமாக நிற்கிறது என்னை விட்ட உலகத்தில் வேறு யார் உண்டு அப்படின்றான் கண்ணன். கேட்டவுடனே ராதாராணி சிரிச்சு விடுறான். அதாவது இவரோட கோபத்துக்கு முன்னாடி தைரியமாக நிற்கிறதுக்கு ஒரே ஆள் இவன் மட்டும்தானா. அப்புறம் லலிதாவும் கையை கும்மி, ராதா உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொன்ன ராதாராணி காம் டவுன் ஆகிட்டா. ராதாராணியோட கோபமும் எதுக்குன்னா இதெல்லாம் நாரதர் ரசிக்கணுன்றதுக்காக தான். ராதையுடைய அந்த பிரேமை, ராதையினுடைய அந்த தாபம். ஸோ அதன் பிறகு ராதை சமாதான பிறகு நாரதர் வந்து கையை கூப்பிண்டு 2 பேர்கிட்டையும் அழகாக சிரித்து பேசுகிறார். அப்படி ஒரு லீலை நடந்த இடம் இந்த லலிதா குண்ட். அதன் பிறகு ராதையோட சமாதானமாக அந்த கிருஷ்ணன் எல்லா விஷயத்தையும் சொல்ல, அதன் பிறகு விஷாக்கா மற்ற கோபிகள்லாம் வர, இதை பற்றி எல்லாரும் விசேஷமாக சிரித்து பேசி, அதன் பிறகு கண்ணனும் ராதையும் அந்த ஜூலாவில் உட்கார எல்லாருமா சேர்ந்து அழகாக இந்த லலிதா சக்கி உண்டாக்கின மாலையும் 2 பேரும் போட்டு அழகாக ஒரு ஊஞ்சலாடி கழித்த இடம் இந்த லலிதா குண்ட் ஜூலன ஸ்தலின்னு பேர். நிறைய இடங்கள் இருக்குது. இதெல்லாம் பாகவதத்தில் இல்லை, நிறைய மகாத்மாக்கள் எழுதின கிரந்தங்கள் மற்ற புராணங்களில் இருக்கு. அதாவது ஒரு ஜீவன், அந்த ஜீவனுடைய தாபம், அந்த தாபத்திற்கான கிருஷ்ணனுடைய விஷயம், குருவினுடைய அனுகிரகம், இப்படி எல்லாம் கலந்து தான் இந்த ராதா கிருஷ்ண லீலை. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் போயாச்சுன்னா ஜம்முன்னு நாரத குண்டம். எப்படி கோவர்தனகிரி பரிக்கிரமா மார்க்கத்தில் ஒரு நாரத குண்டம் உண்டோ அந்த மாதிரி இங்கே ஒரு நாரத குண்டம். இந்த நாரதர் வந்து ஒரு இடத்துல இல்லாமல் அலையும்படியாக சாபம் கொடுத்துட்றார். அத்தனை சாபம் இருந்தாலும் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருந்து இந்த ராதா கிருஷ்ண லீலை அனுபவிக்கிறதுக்கான ஆசீர்வாதத்தை விருந்தாதேவி அனுகிரகம் பண்ணுறார். ஸோ அதனால் அவர் எங்கே சுற்றிந்தாலும் அப்படி இந்த ராசலீலா சமயத்தில் அங்கே வந்து உட்காந்துட்டு ஆனந்தமாக பகவத் பக்தியையும் இந்த ராசலீலா வைபவத்தையும் அனுபவிப்பார். அப்போ தான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ராசலீலா வைபவத்தை அனுபவிக்கிறதுக்காக கேட்கும்பொழுது தான் இந்த குசும சரோவரத்தில் நம்ம நாரதருடைய முங்கி எழுந்தோடனே அவருக்கு வந்து ஒரு கோபி பாவம் சித்திக்கிறது. நாரதி அப்படின்ற பெயரோட அழகாக அந்த ராசலீலாவை ஜம்முன்னு அவர் அனுபவித்தார் அப்படின்லாம் காண கிடைக்கிறது. ஸோ இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இந்த நந்த கிராமத்தை சுற்றி இருக்கிறது. ஸோ நான் வந்து நாளைக்கு வந்து கேதார்நாத் ட்ரெக்கிங் ஏற போகிறேன். கேதார்நாத் போன பிறகு அங்கே ரேஞ்ச் இருக்கணும், அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு அங்கே முடிஞ்சதுன்னா ரெக்கார்ட் பண்ணி நாளைக்கு ஆடியோ வரும். இல்லை என்றால் நாளைய மறுதினம்தான் இந்த விஷயத்தை திரும்பி கண்டினியூ பண்ணுவோம். சரியா? அது வரைக்கும் ஆனந்தமாக எவ்வளவோ சொல்லியிருக்கோம், திரும்ப கேளுங்க. இன்றைக்கும் நான் வந்து நம்ம பௌர்ணமாசி தேவி சாந்திபணி அவருடைய அம்மா தான் பௌர்ணமாசி தேவின்னு சொல்லிட்டேன். அவருடைய அப்பா பேர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சுருக்கேன், சில பேர் கண்டுபிடிக்க முடியல. சொல்கிறோம் சரியா? முன்னாடியும் சொல்லலை, இப்பயும் சொல்லலை. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय भोलो राधा रानी की जय. जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय भोलो वृंदावन धाम की जय. जय भोलो यमुना मैया की जय. जय भोलो गोवर्धन गिरिराज की जय. जय भोलो नंदगोप महाराज की जय.
जय बोलो यमुना मैया की जय, जय बोलो यशोदा मैया की जय, जय बोलो केदारनाथ भगवान की जय, जय बोलो मंदाकिनी माता की जय, जय बोलो हिमाचल पर्वतराज की जय, जय बोलो गौरी देवी की जय, जय बोलो महागणपति की जय। राधे कृष्णा।